டியூஸ்டே ஈவினிங் பாப்பாவுக்கு ஸ்நாக்குக்காக ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தேன். வெந்துருச்சான்னு பார்க்கும்போது ஸ்னோ கால் கடியில் வந்து படுத்துட்டு இருந்தான். ரொம்ப சோகமாக படுத்துட்டு இருந்தான். என்னென்னு தெரியலேன்னு கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட விளையாண்டுட்டு ஹால் க்ளீன் பண்ண போயிட்டேன். டெய்லி இப்படி தான் பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாண்டாலும் வீடே இப்படி ரெண்டாகி போயிடும். ஒவ்வொன்றா பொறுமையாக க்ளீன் பண்ணோம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சாலும் அகைன் வந்து இதே தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஸ்னோ வந்து பக்கத்தில் படுத்துட்டு இருந்தான். சரி இவனுக்கு பசிச்சிருச்சு போல் கருவாடு போடலான்னு பேக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே பேக்கெட் கிழிஞ்சிருக்கும் போல இருக்குது. அப்படியே கொட்டிருச்சு. சரி சாப்பிடு அப்படின்னு விட்டாச்சு. ஸ்னோ சாப்பிட்ட அப்புறம் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் ஜூஸ் போடலாமேன்னு சொல்லி முலாம்பழம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வெயில் டைமுக்கு டீயை விட ஜூஸ் தான் நிறைய குடிக்க தோணுது. ஸோ ஜூஸும் ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் டீ ஸ்கிப் பண்ணிட்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் மாடியில் போய் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். நல்லா வெயில் அடிக்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 டைமாவது தண்ணி ஊற்றினா தான் செடியெல்லாம் தாங்குது. அப்படியே கையோடு இருக்க பூவெல்லாம் பறிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு பூவையும் பறிச்சிட்டு இருந்தேன். ஜாதி, முல்லை, அதுக்கப்புறம் மல்லிப்பூ எல்லாமே இருக்குது. பறிச்சுட்டு கீழே வந்தாச்சு.